NLC ஒப்பந்த தொழிலாளர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு ஏற்பட்டதை தொடர்ந்து வெள்ளியன்று நள்ளிரவு முதல் அனைவரும் பணிக்கு திரும்பியுள்ளனர். 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி NLC ஒப்பந்த தொழிலாளர்கள் கடந்த 52 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். வெள்ளியன்று சென்னையில் நடந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தொழிற்சங்கம் NLC நிர்வாகம் இடையே சுமூக உடன்பாடு ஏற்பட்டது. சமரச தீர்வின் அடிப்படையில் வெள்ளியன்று நள்ளிரவு முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தை கைவிட்டு மீண்டும் பணிக்கு திரும்பினர். படிப்படியாக பணி நிரந்தரம் மற்றும் நாள் ஒன்றுக்கு 110 ரூபாய் ஊதிய உயர்வு போன்ற நடவடிக்கைக்கு NLC நிர்வாகம் ஒப்புக்கொண்டுள்ளது. எங்களுடைய கோரிக்கையை நிர்வாகம் கனிவோடு பரிசீலித்து ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையிலே பணி நிறுத்தத்தையும் நிர்வாகம் செய்து கொடுப்பதாக உறுதியளித்துள்ளது. ஊதிய உயர்வு நாள் ஒன்றுக்கு 110 ரூபாயை ஏற்றிக் கொடுப்பதாக நிர்வாகம் ஏற்றுக்கொண்டுள்ளது. அதன் அடிப்படையிலேயே இன்று அனைத்து தொழிலாளர்களும் முழுமையாக வேலைக்கு சென்றுள்ளார்கள். தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கையை நிர்வாகம் கனிவோடு பரிசீலிக்கும் என்று நம்புகின்றோம். அதன் அடிப்படையிலே நிர்வாகத்தின் உற்பத்திக்கும் தொழிற்சங்கம் தொடர்ந்து ஆதரவு தரும், தொழிலாளர்களும் ஆதரவு தருவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். நிலக்கரி வெட்டி எடுத்தல், மேல்மண் நீக்குதல் உள்ளிட்ட பணிகள் இனிமேல் விறுவிறுப்படையும் என்றும் தற்போது பெய்துள்ள மழை வெள்ள நீரை சுரங்கங்களிலிருந்து வெளியேற்றும் பணி தீவிரமடையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 1000 மெகாவாட் அளவுக்கு மின் உற்பத்தி பாதிக்கப்பட்ட நிலையில் இனிமேல் உற்பத்தி சீரடையும் என்று தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்.